வெல்கம் டு குக் வித் சசி ஜெகன். ருசியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தோடனே வெங்காயத்தை இப்படி கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கட்டும். நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த பிறகு ஒரு தக்காளி, பழமாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கின உடனே உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். அதில் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, இந்த 3ஐயும் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா போட்டு கிளறிட்டு இப்போது 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். அதையும் இதிலே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடும்போது நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா தக்காளி ஊற்றினோடனே நல்லா எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வரணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அது 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது
மீன் குழம்புக்கு தேவையான புளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசலை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். புளியில் எந்த இதுவும் டஸ்ட்டு இல்லாமல் சேர்த்து சுத்தமாக வடிகட்டி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் கழித்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, திக்காக இருக்குது. இப்போ நமக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கோம். இப்போ அதை போட்டுடலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸு கொதிக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மீன் வெந்துருச்சு. குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது ரொம்ப ருசியான மீன் குழம்பு தயாராச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே கொத்தமல்லி இதழ்களை நம்ம போட்டுடலாம்.